வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாஜக ஆளும் டெல்லி, அதாவது இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதெல்லாம் யார் கருத்து சொன்னாலும் அதை பற்றில அவங்க எந்த கவலையும் பட மாட்டாங்க. அவங்களோட வேலை அந்த சனாதனம், சங்கித்தனமான சில்லத்தனமான வேலை செய்கிறது, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு உதவுறது, பாலை கடலில் ஊற்றுறது, இப்படி மனிதனுக்கு ஒவ்வாத இப்படிப்பட்ட செயல்களை தான் அவங்க செய்வாங்க. அதே போல் இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளாக டெல்லியில் மட்டும் 827 பெண்கள், குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. அப்போ அந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு அங்கே நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதை விட நீங்கள் என்னென்னா, அது மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு தலைநகரம். அதே போல் அங்கேயும் மாநிலத்துக்குரிய போலீஸ் அங்கே இருக்குது. அப்படி 2 பேரும் மத்திய அரசும் மாநில அரசும் ஆளுகிற அந்த மாநிலத்திலேயே, டெல்லியிலேயே சட்ட ஒழுங்கு எவ்வளவு சீர்கேடாக இருக்குது. இதை விட்டுட்டு இங்கே உள்ள பாஜக சில கைக்கூலிகள், அதாவது தமிழ்நாட்டை மோடி, அமித்ஷா அவர்களுக்கு விற்பனைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இங்கே உள்ள சில பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கிறதான், சொல்லிக்கிட்டு இருக்கிறதான் வெட்கக்கேடான செயல். நன்றி.